ஹலோ எவ்ரிவன். வெல்கம் டூ ஹேப்பி கோட்ஸ். இந்த வீடியோல சிஎஸ்எஸோட இன்ட்ரோடக்ஷன் தான் பார்க்க போறோம். சிஎஸ்எஸோட அப்ரிவேஷன் பார்த்தீங்கன்னா, கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட். ஓகேவா? ஒரு வெப்சைட்டுக்கு ஒரு சிஎஸ்எஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அலைன்மென்ட் ஆகட்டும், ஒரு கலர், ஒரு டெக்ஸ்ட்டு, ஒரு ஃபாண்ட் டிசைனிங், பேக்கிரவுண்டு, ஒரு விஷுவல் அப்பியரன்ஸ். ஸோ எல்லாமே வந்துட்டு இருந்தா தான் அந்த வெப்சைட் வந்து பார்க்கறதுக்கு லுக்கா இருக்கும், என்ஹான்சிங்கா இருக்கும். ஒரு விஷுவல் அப்பியரன்ஸ் வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணி குடுக்கறதுக்கு சிஎஸ்எஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் சைட்ல ஒரு Facebook ஃபீட் சர்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து வித் சிஎஸ்எஸோட இருக்கிறது. ஸோ இதுல வந்துட்டு நான் சிஎஸ்எஸ் வந்து ஆஃப் பண்றேன். ஓகேவா? சிஎஸ்எஸ் ஆஃப் பண்ணியிருக்கேன். இப்ப நான் பேஜ் ரெஃப்ரெஷ் பண்றேன். பாருங்க எந்த ஒரு அலைன்மென்ட்டும் இல்ல, எந்த ஒரு கலரும் இல்ல. எல்லாமே வந்துட்டு ஒரு மாரி கொலாப்ஸ் ஆன மாதிரி இருக்குல்ல. ஸோ இதான் வந்துட்டு வித்தவுட் சிஎஸ்எஸ். ஒரு வெப்சைட்டுக்கு சிஎஸ்எஸ் இல்லைன்னா, அது பார்க்கறதுக்கு விஷுவலா நல்லாவே இருக்காது. ஒரு விஷுவல் அப்பியரன்ஸ் என்ஹான்ஸ் பண்ணி குடுக்கறதுக்கு சிஎஸ்எஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல். இப்ப இதே வெப்சைட்டுக்கு நான் திருப்பி சிஎஸ்எஸ் ஆன் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்றேன். இப்ப நமக்கு கூகுள் இங்க இருக்கு. இந்த இடத்துல வந்து சர்ச் பார் இருக்கு. இந்த இடத்துல லிங்க்ஸா இருக்கு. இந்த லிங்க்ஸ் எல்லாமே கிளிக்கபிளா இருக்கு. இந்த பக்கம் வந்து ஆரோ மார்க் வருது. ஸோ இந்த இடத்துல வந்து குட்டி குட்டி லிங்க்ஸ், நெக்ஸ்ட் கூகுள் நெக்ஸ்ட் பட்டன்ஸ். ஸோ எல்லாமே வந்துட்டு ப்ராப்பரா அலைன் ஆகியிருக்கா. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட் என்ஹான்ஸ் பண்ணி குடுக்கறதுக்கு, வெப்சைட்ட கலர்ஃபுல் ஆக்குறதுக்கு, ஒரு வெப்சைட் என்ஹான்ஸ் பண்றதுக்கு சிஎஸ்எஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல். ஓகேவா? சிஎஸ்எஸோட சின்டாக்ஸ் என்னன்னு பார்க்கலாம். செலக்டர்ஸ், அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு வேல்யூ. ஓகேவா? இப்போ செலக்டர்ஸ்ல என்னென்னலாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஹெட்டிங்ஸு, பேராகிராஃபு, HTML யூஸ் பண்ற எல்லா டாக்ஸுமே வந்துட்டு செலக்டர்ஸ் தான். அந்த HTML டாக்ஸுக்குள்ள நம்ம ஒரு கிளாஸ் நேமோ, ஒரு ஐடி நேமோ செட் பண்ணுவோம்ல, அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கிளாஸ் நேம், அந்த ஐடி நேம யூஸ் பண்ணியும் நம்ம சிஎஸ்எஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப நம்ம ஹெட்டிங்க்கு சிஎஸ்எஸ் குடுக்க போறோம்னா, அந்த ஹெட்டிங்க செலக்ட் பண்ணிட்டு, H1 அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு, அந்த ஹெட்டிங்க்கு ஒரு சிஎஸ்எஸ் ஆட் பண்ற மாரி. ஸோ நம்ம எதுக்கு குடுக்க போறோம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு செலக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஓப்பன் கர்லி பிரேசஸ். நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு வேல்யூ. ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நான் ஒரு டெக்ஸ்ட் ஒண்ணு எடுத்துக்கிறேன். டெக்ஸ்ட்டுக்கு வந்துட்டு நான் ஒரு கலர் குடுக்க போறேன். இல்ல ஒரு பேக்கிரவுண்ட் செட் பண்ண போறேன். இல்ல டெக்ஸ்ட்டோட ஸ்டைல் மாத்த போறேன். இல்ல டெக்ஸ்ட்டோட சைஸ் மாத்த போறேன். அப்படிங்கிறது தான் வந்துட்டு ப்ராப்பர்ட்டி. இப்ப நான் டெக்ஸ்ட்டோட பேக்கிரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ண போறேன் அப்படின்னா, பேக்கிரவுண்ட் கலருங்கிறது ப்ராப்பர்ட்டி. செமிகோலன். அந்த பேக்கிரவுண்ட் கலர் வந்துட்டு என்னவா சேஞ்ச் பண்ண போறேன்? ரெட்டா, கிரீனா, ப்ளூவா, ஆரஞ்சாங்கிறத வந்துட்டு வேல்யூல மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா? இப்ப ரெட்ன்னு மென்ஷன் பண்ணிட்டு செமிகோலன், க்ளோஸ் கர்லி பிரேசஸ். இதான் வந்துட்டு ப்ராப்பர்ட்டி அண்ட் வேல்யூ. இது 2ம் சேர்ந்தது தான் வந்துட்டு சிஎஸ்எஸோட சின்டாக்ஸ். இத வச்சு தான் நம்ம சிஎஸ்எஸ் வந்து எல்லா HTML டாக்ஸ்லயும் வந்து ஆட் பண்ண போறோம். ஓகேவா? செலக்டார்ஸா சிஎஸ்எஸோட எலிமெண்ட்ஸ், டாக்ஸ் அப்படி இல்லைன்னா கிளாஸ் நேம், ஐடி நேம் இதை செலக்டார்ஸா யூஸ் பண்ணிட்டு ஓப்பன் அண்ட் கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டியா நம்ம என்ன ஆட் பண்ண போறோம், கலரா, டெக்ஸ்டா, ஃபாண்டா, அந்த மாதிரி கலர்ஸ் அந்த மாதிரி மென்ஷன் பண்றது ப்ராப்பர்ட்டி. கோலன் வேல்யூ, அந்த ப்ராப்பர்ட்டி என்னவா ஆட் பண்ண போறோம் அப்படிங்கிறது வேல்யூல மென்ஷன் பண்ணிட்டு செமிகோலன். ஸோ இந்த ஃபார்மேட்டை வச்சு தான் நம்ம சிஎஸ்எஸ் பில்ட் பண்ண போறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோல 3 விதமா எப்படி சிஎஸ்எஸ் இன்சர்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கோடிங்.